ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிவராத்திரிக்கு நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அதனோட ஃபுல் விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி இது சிவராத்திரிக்கு முன்னாடியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வீட்டு நடு வீடு இருக்கு இல்லையா, அங்கே வந்து மாக்கோலம் தாங்க போட்டு இருந்தேன். அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி நம்ம சேர்த்து போட்டோம்னா பார்க்க ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நைட்டு தூங்கும்போது என்கிட்ட இந்த 5 தானியம் தாங்க இருந்தது. நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஊற வைக்கலாம். அதுவும் வந்து நம்ம நிலத்துலேயே போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த எப்பவும் மொச்சக்காய், காராமணி, கொள்ளு இது எல்லாமே போடுவோம். இந்த மாதிரியெல்லாம் எடுத்து நம்ம ஊற வச்சு சாமிக்கு படைச்சோம்னா வேண்டிப்பாங்க, அடுத்த வருஷம் இன்னும் நல்லா வரணும், நல்லா விவசாயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இதை வந்து பண்ணுறது. அதை எடுத்துன்னு போய் நம்ம மறுநாள் மயான கொள்ளை இல்லையா, மயான கொள்ளையிலையும் அந்த கொள்ளை கொட்டுறது அப்படின்னுவாங்க. ஸோ இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற தானியங்களெல்லாம் வந்து ஊற வச்சு நம்ம வந்து சுண்டல் கொழுக்கட்டை செஞ்சு படைப்போம் சாமிக்கு. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஏன்னா சுபா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே வந்து சாமிக்கு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சுண்டலை வந்து வேக வச்சுட்டு நம்ம வந்து சிம்பிளாக கடுகு போட்டுட்டு அது நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பூண்டு நசுக்கி போட்டுட்டு பெருங்காயம், மஞ்சப்பொடி, கருவேப்பிலை இவ்வளோதாங்க. சிம்பிளாக வெங்காயம் கூட இதுக்கு தேவையில்லை, சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதையும் செஞ்சாச்சு. கொழுக்கட்டைக்கும் மாவு நான் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே பச்சரிசி தாங்க எடுத்திருந்தேன். அதை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி ஜலிச்சு நான் வந்து ஆவி கட்டி நைட்டே வேக வச்சுட்டேன். ஸோ மறுநாள் வந்து நம்ம கொழுக்கட்டை ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாமே ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா காலையில் சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். நான் வந்து பலாப்பழம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தாங்க எடுத்துகிட்டு இருக்கேன். போன வருஷம் நம்மளோட சிவராத்திரிக்கு நம்மளோட சேனலில் வந்து சப்போட்டா கொழுக்கட்டை வந்து செஞ்சுருந்தேன். இந்த வருஷம் நம்ம வந்து பலாப்பழம் கொழுக்கட்டை செய்யலாங்க. நான் வந்து ஒரு 3 பீஸ் பலாசொல்லை எடுத்திருக்கேன். அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பேனில் வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேங்காய் துருவி நான் சேர்த்துருக்கேன். அப்போது வந்து பலாப்பழத்தோடு இதை வந்து சாப்பிடும்போது நடுவில் தேங்காய் அந்த நெய்யில் வறுத்து போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் தேங்காய் நல்லா கோல்டு கலர் ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒயிட்டாக இருந்ததுங்களா, நல்லா வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பலாப்பழத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. அது நல்லா வெந்து வரும்போது அப்படியே குழஞ்சி வரும். ஸோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பலாப்பழம் கொழுக்கட்டை ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீதியெல்லாம் வந்து நான் வந்து வேர்க்கடலை பூர்ணம் வச்சு தாங்க கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். இது வந்து பலாப்பழம் கொழுக்கட்டை கொஞ்சமாக வந்து ட்ரை பண்ணேன். உண்மையில ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் இந்த பலாப்பழ சீசன் இல்லையா, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. கடைசியாக வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவி இறக்குங்க. சூப்பராக இருக்கும் வாசனை. பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கொழுக்கட்டை மாவு வந்து மீதியெல்லாம் வந்து நான் வேர்க்கடலை வச்சு செஞ்சுட்டேன் இல்லையா, இதை வந்து கொஞ்சமாக பலாப்பழத்துக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். இதை நான் நைட்டே வந்து ஆவி கட்டி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். காலையில் வந்து சுடு தண்ணி ஊற்றி நம்ம வந்து உப்பு போட்டு சுடு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அப்படியே மாவு பிசைஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இது நான் வந்து நல்லா மாவு ஆறி இருந்தாலும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக அவளே நல்லா சாஃப்டாக வருது. நல்லா வந்து கையாலவே உருட்டிட்டு இந்த மெல்லிசாக அப்படியே தட்டிகிட்டே வந்தோம்னு வச்சிங்களேன், அழகாக வந்து கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிடுங்க. அச்செல்லாம் எதுவுமே தேவை கிடையாது, நம்ம கையே போதும். உட்காந்து பொறுமையாக அப்படியே பண்ணோம்னா சீக்கிரமாக பண்ணிடலாம். ஆனால் நான் ஃபாஸ்ட்டாகவே முடிச்சிட்டேன். கடன்னு நமக்கு வேலை முடிஞ்சிடுங்க. நம்ம மாவு பக்குவம் தாங்க அது இருக்குது. நம்மளோட சேனலில் ரேஷன் பச்சரிசியில் சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதும் நான் போட்டிருக்கேன். சப்போட்டா கொழுக்கட்டையும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து மாவு ரெடி பண்ணிவிட்டு தட்டி எடுத்துட்டேன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்த பலாப்பழம், தேங்காய் போட்டு ரெடி பண்ணியிருந்தல ஸ்டஃபிங்கு அதை உள்ளே வச்சுட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஆல்ரெடி இந்த வேர்க்கடலை பூர்ணம் செஞ்சதுனால 2த்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ அதனால் இந்த டிசைன் போட்டுருந்தேன். நம்ம நார்மலாக்குள்ளே நமக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ டிசைன் போடலாம், இல்லைன்னா அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி கூட வச்சிடலாம். இந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து வேறு வெரைட்டி பூர்ணம் கூட செஞ்சுருப்போம். நம்ம தேங்காய் பூர்ணம் செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேங்க. ஒரு 6 கொழுக்கட்டை அந்த மாதிரி வந்திருந்தது. ஸோ அதையுமே வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த நம்ம பிடிச்சி வச்சுருந்த பலாப்பழ கொழுக்கட்டையே வந்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து ஒரு
10 நிமிஷம் சிம்லேயே வேக வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவையும் வந்து ஆவி கட்டி தான் வந்து எடுத்திருக்கோம். அதனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வெந்துடும். சூப்பரான ஒரு சாஃப்டான பலாப்பழம் கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பலாப்பழம் பிடிச்சவங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து சிம்பிளாக வீட்டில் வந்து நான் வந்து சிவனுக்கு படைச்சாச்சு. சிவனோட ஃபோட்டோலாம் இல்லைங்க, வீட்டில் இருக்கிற நான் வந்து விளக்கேற்றி சாமிக்கு பழம் எல்லாமே சுண்டல் கொழுக்கட்டை வச்சு சாமிக்கு படைச்சாச்சு. இதில் வந்து சக்கரவள்ளி கிழங்கும் வச்சு படைப்பாங்க. ஸோ அது இல்லை. நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டு சிவராத்திரி எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து குலதெய்வத்துக்கும் விளக்கு ஏற்றிருந்தேன். மாவிளக்கு விளக்கு ஏற்றி தான் நம்ம சாமி கும்பிடணும். அதையும் ஏற்றி சூப்பராக தேங்காய் அழகாக ரவுண்டாக உடஞ்சிருந்தது பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இந்த ரசம் வந்து எப்படி வச்சுருந்தேன்னா, நம்ம சுண்டல் வேக வச்சுருந்து இல்லையா, அந்த தண்ணியில் வச்சு ரசங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டல் வேக வைக்கும் போதெல்லாம் இந்த ரசம் வச்சு பாருங்கள். ஒரு டைம் கண்டிப்பாக வந்து நான் இந்த சுண்டல் ரெசிபி ரசத்தை எப்படி பண்ணுறதுன்னு நான் போட்டு விட்றேன். அவ்வளோதான், நம்மளோட சிவராத்திரி முடிஞ்சிடுச்சு. நீங்களாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக்